ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு காவேரி ஆத்தங்கரையில் இருக்கும் சிவன் கோயில் பார்க்க தான் வந்திருக்கோம். இது வந்து அங்கே வரைஞ்ச இந்த ஓவியம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இது வந்து கோயில் உண்மையிலேயே செம சூப்பராக இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம நேற்று எங்கே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு காவேரி ஆத்தங்கரையிலேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வந்தப்போ உங்களுக்கே அப்பயே சொன்னேன், வந்து ஒரு காஃபி கடை இருந்துச்சுல, அந்த இடத்துல வச்சுருந்தேன் இந்த லைட்டிங் போர்டு தான். இந்த லைட்டிங் போர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி கோயில் அப்படின்றது இருக்குது. நம்ம இப்போ சிவன் கோயிலை பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இதில் வந்து கருப்புசாமி கோயில் அப்படின்னு எழுதியிருந்தது. சரி, கருப்புசாமி கோயில்னா அப்படின்னா ஏதோ வந்து விசேஷம், ஏன்னா லைட்டிங் எல்லாமே கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல லைட் வெளிச்சமாக இருந்தது. இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நம்ம அப்படியே லைட் வெளிச்சத்துலேயே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருந்தோம். உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டு இருந்தோம். நல்லா இருக்கும்னு நம்புவோம், ஏன்னா சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருந்தது, அதையும் பார்த்தோம். பரவாயில்லையே, ஹிந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணோம். அந்த இடமே வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த சிவன் கோயில். நல்லா தெரியுதுங்களா? உண்மையிலேயே செம சூப்பராகவே இருந்தது. நான் வந்து கண்டினியூவாக வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா காவேரி ஆத்தங்கரை வந்து கிராஸ் ஆகுதும். நம்ம அந்த நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம்ல, காவேரி பாலத்துலேருந்து பார்த்தப்போ லைட்டிங் தெரிஞ்சிச்சுல, அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம நிற்க போகிறோம். அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் கட்டி அந்த தண்ணி, காவேரி தண்ணியை வந்து நம்ம காலில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ சைடில் இப்போ நம்ம நேராக கீழே இறங்குறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, காவேரி ஆறு இப்படி வருதுன்னா வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நேராக இறங்கணும்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஸ்டெப்ஸ் பாருங்கன்னா தெரியும். அப்படியே வந்து நேராக வந்து காவேரி ஆற்றுலேயே ஃபுல்லாக கீழே இறங்குது. அந்த சைடில் வந்து ஒரு துணி கட்டியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் காலை நினச்சிட்டு உள்ளுக்கு கோயில் உள்ளுக்கு போகணும். இந்த வீட்டுக்கெலாம் வந்து வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம்னா நம்மளை கால் நினச்சிட்டு வர சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஐதீகத்தை வந்து இந்த இடத்துல நான் பார்த்தோம். உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சிவன் கோயில் உள்ளுக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் செம்ம வியூவாக இருந்தது. ஒரே ஒரு குறை என்னன்னா, அந்த வேப்ப மரம் வந்து என்ட்ரன்ஸை மறைச்சிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அங்கேருந்து நடந்து கோயில் உள்ளுக்கு போகலான்னு பார்த்தோம். பட் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காவேரி ஆத்தங்கன் சோழீஸ்வரன் இருந்தது பக்கத்தில் தான் இந்த ஓவியம் இருந்தது. இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் ஸ்டாச்சுவில் இது வரைஞ்சிருக்காங்கல்ல, சிவன் ஓவியத்துலேருந்து அப்படியே கண்டினியூவாக கடைசியில் அந்த ஆறு வர வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வரைஞ்சிருந்தாங்க. அதாவது அவங்க அதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசியில் இருக்க விஸ்வநாதர் கோயில்னு சொல்லுவாங்கள்ல, காசி விஸ்வநாதர் கோயில் வந்து அங்கேயும் வந்து ஒரு நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து காவேரி நதிக்கரையில் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலையும் வந்து ஆனால் அந்த இடத்துல பூட்டு பூட்டியிருந்தாங்க. ஒருவேளை வந்து இந்த இடத்துலையும் ஸ்டெப்ஸ் இருக்குது, நடந்து போய் கால் நினச்சிட்டு மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருந்தது. உண்மையிலேயே செம வியூ அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து அந்த அழகெல்லாம் வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகவே தோணுச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரையை பார்த்த மாதிரி வந்து விநாயகர் சிலை இருந்தது. விநாயகர் சிலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அரச மரம் வேப்ப மரம் இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் நட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து விநாயகர் உட்காந்துருந்தார். அருகம்புல் மாலை போட்டிருந்தாங்க. இங்கேயும் எழுதியிருந்தது காசி விஸ்வநாதர்ன்ற அந்த ஒரு மென்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ அது எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து கோயில் அப்படியே வந்து ஒரு வியூ பண்ணோம்னா உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கோயில் உள்ளுக்கு போனோம். பைசான்ஸ் நீங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சிலை உள்ளுக்கு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள். கோயிலுக்குள்ளே உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்தது. இந்த பாருங்க, 1 2 3 4 5 கோயில் வந்து அப்படியே தனித்தனியாக செப்பரேட்டாக கட்டின மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து சூப்பராகவே இருந்தது. முன்னெல்லாம் சிவன் கோயில் உள்ளுக்கு வந்து ராஜ அலங்காரத்தில் செம்மையாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்வதி வந்து இருந்தாங்க. அதுவுமே வந்து செம்ம சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எல்லாம் நேரில் போய் இந்த கோயிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லது நடக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மன நிம்மதி கிடச்சிதுன்னு சொல்லலாம் இந்த இடத்த போய் பார்த்ததில். ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈரோடு போனீங்கன்னா ஈரோடு காவேரி ஆத்தங்கரையில் அந்த வந்து
காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்ற மாதிரி மென்ஷன். காவேரியில் சோழீஸ்வரர் அப்படின்ற அந்த ஒரு நேம் போர்டு பார்த்தோம்ல. இப்போ பாருங்க, அதான் இந்த இடம்லாம் உண்மையிலேயே செம சூப்பராக இருந்ததுங்க. எப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே மைண்டு இது பண்ணுச்சு. அந்த மேடை மாதிரி தெரியுது, அங்கேருந்து தான் உட்காந்து பார்த்தோம். சூப்பராக இருந்தது. காவேரி கரையில் காசி அப்படின்றத மென்ஷன் பண்ணது இப்போ பார்த்துருப்பீங்க. ஓவராலாக இந்த கோயிலை நம்ம போய் பார்த்ததுல வந்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நீங்களும் வந்து ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கள், சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த காளமாடு இருந்தது, அந்த ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் வந்து வேப்ப மரத்து மேலே உட்காந்துருந்தது. உண்மையிலேயே அந்த அளவும் செம்மையாக இருந்தது. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த காவேரி ஆத்தங்கரையில் இருக்கிற சிவன் கோயிலை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். See you. Thank you.